நான் அங்காடி வந்திருக்கேன். மடிமலை தரும் என் பாதத்தில் இருக்க கனியடா மேலே உட்காரு மயந்துருமா மடிமலை உட்காரு நல்லா உட்காரு தள்ளி உட்காரு நான் தள்ளி முன்னாள் பேசு கொஞ்சம் கடிச்சு சாறு கொஞ்சம் சாப்பிடு கடி கடி இருமா சப்பு குத்துரு குறை இல்லடா. எனக்கு ரொம்ப கனிய 3 மாதம் தவறாம குன்று வர சொல்லு. விளக்குதா? என் மண்ணை தொற்று வந்தானா அந்த 3 மாதத்துக்குள்ள நான் நல்ல நாட்டி தரேன். விளக்குதா? அக்கனிய அன்றே இருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். விளக்குதா? தடைப்படக்கூடாது. 3 நாட்களுக்குள்ளேயே அது ஒன்ற வேண்டும். இக்கனி என் பூஜையில் என் காலுக்கடியில் நான் கண்ட பொட்டிட்டு வைத்துக்கொள். உனக்கு குறை இல்லை. அதை என் மக அறிவா. இக்கனியை உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. கையில் மூடிக்க. சும்மா மூடிக்கூடாது. பிரச்சனை என்ன உன் வீட்டில் நான் பிரச்சனை வேண்டிக்கிறேன். வருவதும் தானிக்கம் தீனிக்குமே சரி போகிறது. ஆமாம் சந்திப்பேன். இது வர்றது விலகுதா? அது இன்றெல்லாம் எப்பேற்பாடு பற்றாலும் 10 ரூபாய் மண்ணில் நிற்பதல்ல. அதுக்கு முன்பு கை நிறைய உள்ளோம். விலகுதா? ஆமல்லையா? யாரு கேட்டாலும் அழிக்க முடியும். இப்பொழுது கையேந்தி வாங்கதான் கேளுதை தவிர அதை திருப்பி அளிக்க முடியல அல்ல. விலகுதா? அதாலே மனஸ்தாபங்கள் அதிகமாக உள்ளது. இனி யாரிடம் கையேற்றினும் இல்லை என்று சொல்தான் வருகிறது தவிர அள்ளி கொடுப்பது அல்ல. விலகுதா? ஏனென்றால் உன்னால் அழிக்க முடியாது, அவரால் அழிக்க முடியல. ஆமா இல்லையா? வேறு என்னவென்று கூறு. வீட்டுல எது வச்சாலும் நிக்க மாட்டேன். யாரு என்ன ஏது ஆளுங்களா இல்ல வீட்டு ஆளுங்களா யாரும் தெரியல. நீ தான் கண்டு செய்யணும். உனக்கு உரியதே. உரியதுன்னா விலகுதா? உரியதுன்னா என்ன அர்த்தம்? அவள் மாங்கலட்டுடைய சொந்தத்தில் அவ இல்லத்தில் ஒரு ஆண் மகன் ஒன்று உள்ளது. புரிஞ்சுதா? விலகுதா? அது அவ்விடத்தில் வன்று அறிவது போல் வன்று அவர் இடத்தில் இருந்து அது பெருகி செல்கிறது. விலகுதா? மற்றபடி வேற ஒருவரும் அதை தொட இயலவில்லை. அதுக்கு புத்திக்கு திகட்டாம தான் அந்த மண்ணுக்குள் அதை செய்கிறது. என்னவென்று இதை என் மகள் கேட்கொடு, உனக்கு இன்னும் தெளிவுபடுத்துவாள். சரிம்மா, கனி கொடுமா. விலகுதா? முடிஞ்ச பிறகு கேட்டுக்குமா அந்த கனியில. அம்மாவுக்கு உடம்பு முடியல.
அந்த மணியில மக்கா நெல்மறையே இல்லை மாதிரி அங்கம்மா நெல்லை துட்டு கைக்கு வர மாட்டேங்குதுமா. ஓட்டு நெல்லை சொல்ல மாதிரி துட்டு கைக்கு வர மாட்டேங்குது. மக்கள் மாளிகை வந்துருச்சு மாதிரி இருந்தாய். அந்த மண்ணுல ஒரு மங்கவத்தி உள்ளா. மங்கன்னா யாருமா? இவங்க சொந்தமா வீட்டுக்காரன் சொந்தமா? அல்ல, மாங்கரெட்டினுடைய உறவு ஒரு மங்க. அவளும் குறக்குட ஏந்திரவும். அந்த மீன் வியாபாரம் பண்றாங்க. உங்க வீட்டுக்காரர் சொந்தக்காரர். அந்த மங்க இவ முன்பு கொஞ்சம் கர்வமா உள்வா. விலகுதா? கையில் உள்ளது வரைக்கும். உண்மையா? சரி. அதனால இவ முன்பு இவ கையில இருக்கும்போது இவ யார் இடத்துலயும் சொல்ல அறிய மாட்டா. இவ கையில் இருந்தாலும் இல்லைன்றுதான் அறிவா. அதனாலதான் இவளை முழுவதுமாவே தொடச்சி வைக்கணும். விலகுதா? 10 ரூபாய் அவ கையில நிக்க கூடாது. நான் கையேந்தின போல அவ கையேந்தணும்னு அவ அந்த மண்ணுக்குள்ள உள்ளதுடி. ஆனா இப்போது அவ தலைச்சு நிக்கிறா. ஆனா இவோ தாழ்ந்து நிக்கிறா. ஆமாலே இப்ப அந்த அம்மா ஓரளவுக்கு புரிய அந்த அம்மாவுக்கு இருக்கிறாங்க. ஆமாம்மா, என்ன பண்றது? இக்கனி உன் மண்ணில் போய் என் இடத்தில் வந்தாதான் அவ்விடத்தில் ஏதாவது உள்ளதா, அல்ல என்றால் வேற எங்கேயாவது என் ஆலயத்தில் வைத்திருக்காரா என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டுதான் அப்பார் பற்றி நான் கூற முடியும். இது என்னைக்கு மாத்தின சொல்ற? இதே நான் அழைத்து வர சொல். அல்ல என்றால் இல்லத்தை அறிய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை அழைத்து வர சொல். இந்த பழத்தை வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நான் சொல்றேன். வீட்டு உள்ள வச்சுட்டு இந்த கனி தானம்மா இப்படி கையில் வச்சுருக்கேன். சரிம்மா. அக்கனியை வைத்து அழைத்து வந்ததான் அந்த மண்ணில் என்ன இருப்பது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அப்பார் பற்று இவளுக்கு அவ உடலுக்கு இவளுக்கு விதிப்படி நடக்குதா, சதிப்படி நடக்குதா, இல்ல அவ ஏதாவது செய்து வைத்திருக்காளா என்பதை நான் நினைக்கிறேன். புரியுதா? ஏன்னா அந்த கனி வீட்டுக்கு போயிட்டு வந்தாதான் தெரியும் அங்க எதனா பண்ணி வச்சுக்கிறாங்களா இல்ல. அவளுக்கு ஒரு நிலையா இல்லை உடல். வெளியே செல்ல வேண்டும் என்றால் 2 கால்களுமே நடுக்கமாக உள்ளது. அதே மாதிரி அன்னமும் சரி வர செரிப்பதல்ல. நிக்க மாட்டேங்குது. அதே உடல் முழுவதுமே பிழிந்து வைத்த போல் வலி இருக்கிறது. ஆனா என்னவென்று அவளாலேயே புகுத்து கொள்ள முடியல. வெளியில் சொல்லவும் மனம் அஞ்சுகிறது. அக்கனியை வைத்து அழைத்து வர சொல். அப்பார் பற்றி என்னவென்று நான் அறிந்து கொள்கிறேன். சரிம்மா. கனி ஒன்று கொடு. அவர் பின்பு அப்புறம் புலம்பி நிற்பார். புலம்பி நிற்பாம முன்னவா. அவள் என் தாய் வந்தால் எனக்கு ஒரு கன்னியும் கொடுக்கவில்லை என்று நினைப்பாள். நினைத்தாள் அல்லையா என்று அறிந்து கொள். இக்கனியை உன் இல்லறத்தில் வைத்துக்கொள். என் பூஜனில் பொட்டிட்டு வைத்துக் கொண்டு என் குறை குடை தூக்கும் போது இக்கனியை உன் முந்தியிலாது அல்ல என்றால் உன் இடத்தில் யாரு வைத்துக் கொண்டு செல். விலகுதா? குறை இல்லாமல் நான் திச்சு தருவேன். முன்பு வர சொல். அவங்களால எதுவும் முடியாதுமா. அடுத்தவாடி வரும்போது மீன் வார்த்தை நான் சொல்றாங்க. மதமா போல் புரியுதா? ஆத்தா 6 மாசத்துக்குள்ளன்னு சொல்லிடுறான். என் மண்ணை தொட்டு என் கும்ப சொத்துங்க 3 மாசத்துக்குள்ளே வைக்கிறது.
உங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்ல அதீஸ் அதீஸ். இது சுகரு அதீஸ் வாசு சுவாதி. ஒன்றும் குறையிலடா, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கொலை வந்து கொலைன்னு ஆகக்கூடாது, கல் மாதிரி இருந்தால் எப்போவுமே ஆத்தா நினச்சி தரேன். கனி கொடுக்குற கனி இப்படி தான் காயணும். ஆனால் கொலைன்னு ஆகக்கூடாது. கொலைன்னு தான் வீட்டில் தீங்கு இருக்குது, ஏதாவது கஷ்டம். மற்றபடி வரும் உங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது, புரியுதா? ஒரு குறையில்லை. ஆனால் மட்டும் ஆத்தா கொடுக்குற கனி மட்டும் கரெக்டாக அது மாதிரி சாப்பிடும். அது சாப்பிடக்கூடாது, சுற்றி போட்டுடும். இன்னும் உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வராதோ அப்போ சுற்றி போட்டுடும். இந்த கனி பூஜை ரூம்ல பொட்டு வச்சு சொல்லிடுது. ஒன்னே குறையில அன்னைக்கு வரணும், இது எடுத்துட்டு வந்தா அவளை அம்மாசிக்கு. இது பூஜை ரூம்குள்ளேயே வச்சது. ஏன்னா அன்னைக்கு உண்றதுக்கு தான் கனி கொடுக்கும், வீட்டில் வைக்க கனி கொடுக்காது. இந்த கனியை வச்சுக்கோ, அடுத்த வாரம் வருவ பத்தியா, அப்போ எடுத்துட்டு வா. அப்போ என்ன ஆயிடும் பார்த்து. ஆமா, வெள்ளிக்கிழமை கம்பல்சரி நீ கனி சாப்பிடணும். அமாவாசை சாப்பிட்டீங்கன்னா கூட வெள்ளிக்கிழமை ஆத்தா மேலே உட்காந்து குத்துச்ச கனி குத்துது அது மாதிரி கொடுக்கும். எப்போ வந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பழுத்த கனி வாங்கிட்டு வா. ஏன்னா வயிற்றுக்கு கொடுக்குறது வந்து பச்சை காய் கொடுக்க முடியாது, பழுத்த கனி கொடுக்கணும். ஆமாம், ஒரு கனி பழுத்த கனி சின்ன கனியாக வாங்கிக்க. இதே மாதிரி நான் தான் உஷாராக எடுத்து வச்சேன். உங்க மாதிரி அது ஒருத்தருக்கு வச்சுட்டு உனக்கு அமிச்சிக்குது. பரவாயில்ல போ, அவள் காலில் இருந்து. அதுவே நீ செஞ்ச பாக்கியம்தான். அது காலைல போயிட்டு இருந்தேன்னா உனக்கு கச்சிருக்காது அந்த கனி. சரி நீ வா. யாருக்கு அதை சொல்லிதான் கனி குத்துக்குது, அப்புறம் குறி வைக்கலன்ற. எந்த சின்னம்மா நோண்டு? அந்த மாமி ஆயிடுச்சு, நீங்க வா நோண்டிக்காக கால் வச்சு. அது உங்க மாமியாரா? அன்னைக்கு வீடியோ காலில் வந்து பேசினாங்களா அவங்களா? ஒன்றும் குறையிலையா, நல்லா இருக்குதான். அம்மாசிக்கு வந்து கும்பசோறு கும்பக்கனியை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமை கனி தவறாம சாப்பிடணும்னு சொன்னாங்க. சொல்லு, வாங்கி வீட்டுல வச்சுல இல்ல, இவ தானே சாப்பிடுது, அவங்க வீட்டுக்காரர் வரணும்னு இல்ல, வாங்கி போய் வச்சுட்டு கூட அவரு போயிட்டு இல்ல அன்னைக்கு நீ சாப்பிடு. இங்க ஆத்தா கொடுக்கும், வாங்கி வச்சிடல மடிமனை டாக்டர் போனா ஊசி போடுறாங்கல்ல, அது மாதிரி இது, புரியுதா? ஆத்தா கொடுக்குற கனிக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, மற்ற கனி கூட சக்தி கிடையாது. அம்மா உட்கார வச்சு கொடுக்குற கனிக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது, புரியுதா? அதை விட கும்பக்கனிக்கு அதை விட மகிமை இருக்குது. என்ன அது நீ நின்னாலும் 3 மாசம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். யார் என்ன நினைச்சாலும் அதை அசைக்க முடியாது, கணிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா உட்காராது. அதுக்கு தான் அந்த கனி கொடுக்குறது. தடுப்பூசி மாதிரி அது. பாய் என்ன வாங்கினுங்க? அங்கேயே அஞ்சப்பர் ஹோட்டல நிக்கிறேன்ன, ஒயின் ஷாப்பா நிக்கிறேன்ன, அங்க ஒரு பீர் வாங்கி நீங்க ஒரு பிரியாணி வாங்கினத்துல என்ன ஆகுது? இப்போ நல்ல வந்தாங்க சுத்து எல்லாம் மட்டும் போய்க்கிற உன்ன மாதிரியே இருக்கிறா. நீ தான் ஒரு கல்யாணம் பார்த்தா உன் கூட வர, அதுக்காக கல்யாணம். அம்மா உடம்பு ஃபுல்லா வலியுது. என்ன வலின்னே தெரியல, 2 காலும் வலிக்குது, பத்தா ஏந்துக்க முடியல. கொஞ்சம் சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகல. ஆமாவா இல்லையா? நீ தான் கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து முன்னெல்லாம் நல்லா காசு புழங்கும், இப்போ கொஞ்சம் கலங்கவே இல்லை. ₹1 நிக்கிறதே பெரிய கஷ்டமாகுது. வீட்டுல ₹1 நல்ல கொண்டு நிக்கிறதுல. இப்ப எல்லார்கிட்டையும் கடை வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா முன்ப கொடுத்துருந்தவங்க இப்ப அது கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. எவ்வளவு கெஞ்சா கூட கடங்காரம் வரல, ₹1 வரல. 20ஆம் தேதி கட்டணும் கூட வரல. அந்த 300 கடையை கட்டு பார்க்கலாம். என்ன செய்யலாம்? இது ஒரு நிமிஷம் செய்யணும். சொந்தக்காரு உங்க வீட்டுக்காருக்கு சொந்தக்காரங்க. அந்த பொம்பளை முன்ன வந்து உங்ககிட்ட நிறைய காசு இருந்தால எப்ப கட்டாலும் கொஞ்சம் நீ இல்ல சொல்லிக்கிறான். அதனால உன் கையில இல்லாமே போனோம். ₹1 நிக்க கூடாது, புரியுதா? அதே மாதிரி முன்ன அவகிட்ட ₹1 இருக்காது, இப்ப அவகிட்ட காசு பணம் நல்லா இருக்குது. ஆனா அவ கொடுக்க மாட்டேன்றா. ஆனா உன்னை பார்த்தாலுமே இல்லாத பொல்லாதமா தான் பேசுவா. நீ தான் சொல்ல ஆமாவா இல்லையான்னு. ஆன்லாம் சொல்லக்கூடாது. என் அம்மா சொந்த நான் சொல்றேன் ஆமாவா இல்லையான்றத நீ சொன்னாதான் எனக்கு அர்த்தம் இதுன்னு நான் தெரியும்.
அதனால உன் கையில ₹1 நிக்க கூடாதுன்னு செஞ்சிருக்கனால அது செஞ்சு நம்ம வீட்டாண்ட இருக்குதா இல்ல வேற எதனா கோவில செஞ்சு வச்சுட்டு வந்துக்கிறாளான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கனி உன் இல்லத்துக்குள்ள போய் வரணும். புரியுதா? உன் வீட்டுல நிறைய காசோ உண்டியோ காணா போயிடும். இது என்னைக்கு என்ன சொல்றேன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அறியும். ஆனா நான் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அம்மாசை முடிச்சு கும்பலாம் போனால செவ்வாய்க்கிழமை 2வது நாள் குடியில உட்காந்து ரொம்ப கஷ்டம். வெள்ளிக்கிழமையே வந்து வெள்ளிக்கிழமை கனி சாப்பிடணும்ல, வெள்ளிக்கிழமையே வந்துரு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அவளுக்கு தவட்டக்கூடாது. அதனால வெள்ளிக்கிழமையே வந்து கனி சாப்பிடு. என்னடப்பட்ட எப்ப போச்சு உண்டி? 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் என்ன பண்ணிட்ட? அதுக்குமே ஒரு உண்டி போயிடுச்சு. யாரோ வயசு பையனா, புரியுதா? உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவானா? வரானா? அவன் தான் வந்து யாரும் இல்லாம உட்கார மாதிரி உட்கார்ந்து எடுத்துட்டு போயிருக்கானா. மத்தபடி வேற யாரும் எடுக்கலையா? இது வந்து யாருக்கு அவன் வந்து எடுத்துன்னு போய் அவரு தேவையில்ல செலவு ஒன்று பண்றது. மற்றபடி இது எதுவும் இல்லை. விரையமாக்க தான் எடுத்துன்னு போயிருக்கான். விரையன்னா தேவையில்லாத செலவு. புரியுதா? அவன் தான் எடுத்திருக்கான். காசு அடிக்கடி காண வந்து அவன் தான் தெரியுது இல்ல. ஒரு வாட்டி காண அப்புறம் ஒரு மறுவாட்டி உசாத வைக்க வேண்டியது தானே. கொஞ்ச நாள் வெளியே போக முடியல. சரி, அப்ப உங்க வீட்டு பக்கத்துல வீடு இல்லையா? தொலைக்குது ஒரு வீடு நடுவ. அப்ப வச்சுட்டு போறாங்கன்னா வெளியாளு வந்து உடைக்க மாட்டாங்க. அங்க இருக்கவங்க நம்ம சொந்த பந்தம் தான் தைரியமா கை வைக்கிறது எடுக்கிறது. எதுக்கு அந்த மாதிரி உடைக்கிறாங்க? சரி, எதனா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கன்னியை பூஜை ரூம்ல வச்சு எடுத்துன்னு சொல்லிடுது. இது அதை வந்து நடுவீட்டுல வை, இது பொட்டு வச்சு வை, அது பொட்டு வைக்காம வை. அப்பதான் நம்மளுக்கு தெரியும். வரத்துக்கு முதல் நாள் இருக்க கனிய வாசப்பல்ல வை, வெளி வாசப்பல்ல வச்சுட்டு எடுத்து அப்படியே காலையில சூரிய ஒதுக்கிட்டாங்களோ ஒரு வெள்ளத்தூள்ல முடிஞ்சு எடுத்துன்னு வா. வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை நைட் எடுத்து வெளியே வச்சிரு. தூங்க போகும்போது 11 மணி 12 மணிக்கு எடுத்து வெளியே வச்சிட்டீங்கன்னா அதுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அந்த கண்ணில எனக்கு குத்துரும். யாரு வரா, யாரு போறா, எதுக்கு செய்யறாங்க, இது இன்னொருத்தர் மேல பழிவாரத்துக்கு செய்யறாங்களா இல்ல அவங்களே வந்து தெரியக்கூடாதுன்னு செய்யறாங்களா, என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். உன்னை பழிவாங்க செய்யறாங்களா இல்ல அவங்களுக்கு தேவைன்னு செய்யறாங்களான்றது மொத்தமே அதை தெரிஞ்சுக்கும். ஒண்ணு வெளியில வைக்கணும், இது சாமி ரூம்ல வைக்கணும். வெளியில வச்சுட்டு காலையில சூரியன் உதிக்கிட்டாங்குள்ளே எடுத்து வெள்ளத்துணியில முடிஞ்சு வச்சிடணும். யாரு கைராகியும் படக்கூடாது அதுல. அப்பதான் நம்ம உகுத்து கொள்ள முடியும். இன்னொருத்தவங்க தொட்டாங்கன்னா அவங்களோட இதுதான் தெரியும், உங்களோட இது தெரியாது. நைட்டு தூங்க போகும்போது எடுத்து வச்சுட்டு காலையில எடுத்து கடற்கரை எடுத்து வச்சிடும். ஒரு கைராக உங்க வீட்டுக்கு கைராக படலாம், உங்க பிள்ளைங்க இருந்தா படலாம், அடுத்தவங்க படக்கூடாது. புரியுதா? இல்லடம்மா, பிள்ளைங்க எல்லாமே பொண்ணு நகை பொண்ணு, பையன் நகை பையன். பிள்ளைங்கன்னா ரெண்டுத்துக்குமே உரியதான். புரியுதா? நம்ம பெற்றது பிள்ளைங்க தானே. எனக்கு அந்த அளவுக்கு என் ஆத்தா சொல்லித்தரல, ஆத்தா விளக்கமா சொல்லித்தா. சரி, அவ்வளவுதானே. சரி, போலாம்.